ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு போளி செய்ய போகிறேன். போளிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. சீஸ் போளி இது பேர். சீஸ் போளி எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. சீஸ் ஒரு பாதி பீஸ் எடுத்துருக்கிறேன். தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி பவுட்ரு தான் போட போகிறோம். நம்ம சர்க்கரை, வெல்லம் பாதி சர்க்கரை பாதி வச்சுருக்கேன் இனிப்பு. இந்த கடலைப்பருப்பும் சீஸும் போட்டு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாவை சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இது மாவில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் நம்ம. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் போல் நெய் சேர்த்து பிசையணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போது கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 3 விசில் போட்டுக்குங்க. மசிக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு வேகணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டாச்சு. தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு கொஞ்சம் நைஸாக உருட்டுற அளவுக்கு பதமாக சப்பாத்தி மாவுலேயே கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கூட அந்த போலியோட மிக்சிங்கும் இதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, சீஸ் எல்லாம். இவ்வளோ தான் தண்ணி. பாருங்கள், நான் மீடியமாக தான் போட்டேன். கரெக்டாக மாவு பதமாக வந்துடுச்சு. இதை நம்ம பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் மூடி வச்சுருங்க. சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு மூடி வச்சுக்கலாம் உருண்டை பண்ணி. வாங்க, ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த சீஸ் சொன்னேன் இல்லையா, இது சீஸ் போலி தான் நம்ம செய்கிறோம். போலி செய்கிறோம், அது வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால சீஸ் நல்லாவே துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த துருவின சீஸை நெய்யில் போட்டு லேசாக ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா தான் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்குன்றதுனால நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு வரட்டி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப பண்ணக்கூடாது. இந்த ஸ்மெல்லு வராத அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே துருவிட்டோம், அதனால சொல்கிறேன். சும்மா லேசாக அந்த பச்சை வாடை போகிறதுக்கு தான். நீங்கள் நல்ல சீஸ் கிடைக்கணுன்னா 1 லிட்டர் பால் வாங்கி தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே பன்னீர் நம்மளே செஞ்சுக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் நான். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஆறட்டும். நம்ம கடலைப்பருப்போடு தானே சேர்க்க போகிறோம், அதனால் இது ஆறிடட்டும். ஸ்மெல்லு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நெய் போட்டு நம்ம லேசாக பொன்னிறமாக வதக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா குழைய வேக வச்சிட்டோம். இதோட இந்த ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஒயிட் சுகர், கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஏலக்காய் பொடியோடு சேர்த்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இனிப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். வாசமாக இருக்குது ஏலக்காய் போட்டதுனால. ஒரு துளி சால்ட்டு போட்டுக்கோங்க. என்ன தான் இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சமாக ஹைலைட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம சால்ட்டு போட்டாச்சு. இந்த கொஞ்சமாக எண்ணெய், அந்த நெய் விட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீஸை நம்ம இதில் சேர்க்குறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை போலி வேணுமோ அத்தனை உருண்டைகளாக நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ 1 கப்புக்கு 1 கப்பு மாவு பிசைஞ்சு வச்சேன் இல்லையா, நான் இது ஒரு 10 போலிக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதே நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. இல்லை எல்லாம் ஒன்றா சேரணும், மிங்கிள் ஆகணும். இந்த வெல்லம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து குழச்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அதுக்குள்ளே இந்த உருண்டையை வைக்க போகிறோம் நம்ம. இவ்வளோதான். வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். நம்ம சீஸ் சேர்த்ததுனால இது ரொம்பவே ஹெல்த்தி. இனிப்பும் நம்ம கொஞ்சம் தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். வெல்லம் தான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா பண்ணிக்கோங்க.
இப்போது சப்பாத்தி உருட்ட போகிறேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும்னு வெயிட் பண்ணுறேன். உருண்டை பண்ணலாம். ஆறுனதும் இந்த மாதிரி சப்பாத்தி போல் உருட்டிக்கிட்டு இந்த மசாலா உருண்டையை அது உள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் போட்டு நிறைய சேர்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே நீங்கள் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம அந்த மசாலா வெளியே வராத அளவுக்கு இப்படி தட்டி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் நிறைய போடுவாங்க, பாம் ஆயில், அது கடையில் போடுறதுலாம். நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா அது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு கூட இப்படி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அழகாக மசாலா வெளியே வராமல் நம்ம சூப்பராக தட்டிக்கலாம். சின்ன சின்னதாகவே தட்டிட்டிங்கன்னா மசாலாவும் வெளியே வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை நம்ம பேனில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ பேனில் போடலாமா? கொஞ்சம் போல் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க, எந்த ஆயிலும் ஆட் பண்ணாமல். ஏன்னா ஏற்கனவே நெய் நம்ம போட்டுட்டோம். வேணும்னா சுற்றி கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் ரொம்ப வேணான்றதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சேர்க்கலை. கொஞ்சம் ஆயில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தோசை இதில் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட நம்ம சுற்றி விட்டுக்கலாம். நெய் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மசாலாவிலையும் நெய் போட்டுட்டேன். மாவு பிசையும் பொழுதும் நம்ம சப்பாத்தி மாவுலேயும் நெய் போட்டுட்டோம். அதுவே ஆயில் இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி போலி நீங்களும் ரெடி பண்ணி சீஸ் போலி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லோரும் கடையில் விற்கிறது தான். அவங்க கடையில் எல்லோ கலராக இருக்குன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இதை அப்படியேவும் சாப்பிடலாம். எதுனா ஒரு அந்த கெச்சப் வச்சுட்டு கூட நம்ம இதை சாப்பிட்லாம். ஜாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போலி ரொம்ப ஆரோக்கியமான இந்த கோதுமை மாவு சீஸ் போலியை நீங்களும் ரெடி பண்ணுங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.